எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் கூட இந்த காஸ்பல் டைம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு இப்போ நாம் ஒரு வசனத்தை கூட தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆமா, எத்தனையோ நாட்கள் எனக்கு பதில் தரல, எத்தனையோ நாட்கள் எனக்கு பதில் இல்லை, எத்தனையோ காரியங்கள்ல நீங்க கவலைப்பட்டு துன்பப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்: அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஆமா, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்தரங்கத்துல இருக்கணும். அப்படி அந்தரங்கத்துல ஜெபித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியை குறித்து நான் சொல்ல வருகிறேன். அவர்கள் யார் என்றால் அன்னாள். அன்னாளுக்கோ ரொம்ப நாள் பிள்ளை இல்லை. பார்க்கிறவர்கள் எல்லாம் அன்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா விசனப்படுத்தினார்கள், அவர்களை குற்றப்படுத்தினார்கள், அவர்களை காயப்படுத்தினார்கள். அன்னாளுக்கோ கண்ணீர் தாங்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் அன்னாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல போயிட்டு யார்கிட்டயும் சொல்லாம உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல தன் இருதயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊற்றினார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்றது மற்றவர்கள் கேட்காம அவருடைய அழுகை எப்படி இருந்தது அப்படின்னா வெறும் உதடு மட்டும்தான் அசைய ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கவலை பாரம் அப்படியா இருந்தது. உங்களுக்கு கூட இந்த சூழ்நிலையில எத்தனையோ கவலை இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலையில நீங்க கடந்து இருக்கலாம், அல்லது கடக்க இருக்கலாம், அல்லது கடக்க போகிறவங்களா இருக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது: அந்தரங்கத்தில் ஜெபி, வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னவாச்சு அப்படின்னா, அன்னாள் அந்த பெண்மணி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல தன் கண்ணீரை ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்ற பின்பு ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்தார். சாமுவேல் என்கின்ற ஒரு பிள்ளையை அன்னாள் பெற்றாள். அந்த சாமுவேல் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கப்பட்டார். அநேகர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார். நம்மளுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களை மாத்திரம் அது என்ன பண்ணாது அப்படின்னா திருப்திப்படுத்தாது, மற்றவர்களையும் திருப்திப்படுத்தும். மற்றவர்களும் அதை பார்ப்பார்கள், மற்றவர்களும் அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த நாளில் அன்னால போல நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்களா? இந்த நாள்ல நீங்க அன்னால போல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? அந்தரங்கத்தில் ஜெபியுங்க. வெளியரங்கமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியரங்கமாய் பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.